திமுக என்றாலே பொய் பேசும் கட்சி என கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் கடந்த 20 நாட்களாக தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிராமமாக சென்று ஓட்டு சேகரிக்கும் எல்.கே. சுதீஷுக்கு செல்லும் இடமெல்லாம் கூட்டணி கட்சியினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் திறந்த வாகனத்தில் வீதியாக சென்று முரசனத்திற்கு ஆதரவு திரட்டி பேசினார். அப்போது திமுக என்றாலே தில்லுமுழு கட்சி என்றும் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களை ஏமாற்றுவது அவர்களது வாடிக்கை என்றும் குற்றம் சாட்டினார். ஆட்சியில் இல்லாத போதே பல நூறு கோடி வைத்திருக்கும் திமுகவினர் ஆட்சியில் இருந்தால் தமிழ்நாடு நிலைமை என்ன ஆகும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சாதாரண பேராசிரியராக இருந்த பொன்முடிக்கு 1000 கோடி ரூபாய் சொத்து வந்தது எப்படி என்று கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்காமல் ஏமாற்றிய பொன்முடிக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக என்னவே தில்லுமுழு கட்சி, தில்லுமுழு கட்சி தான். அது எப்பவே பொய் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு பொய் தவிர எதுவும் தெரியாது. அவங்களுக்கு இதுவரை மக்களை ஏமாத்தி 5 பேர் ஆட்சியிலட்டாங்க. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பிரிக்க முடிச்சுதா? 35 வருஷமான கோரிக்கை அவங்க முடிச்சுதான். அவங்களால ஆட்சியில போயிட்டு 8 வருஷம் ஆகுதா? ஆற்காடுக்கு நம்ம வேலூர்ல எங்க வேலூர் மாவட்டத்தில் இருக்காரு யாரே துறைமுருகன். 100 கோடி பணம் எப்படி வச்சு அவர் கையில? ஆட்சியில இல்லாத போது 100 கோடி அவர் கையில பணம் தான். அவங்க கையில ஆட்சி பணம் நினைச்சு பாருங்க, எத்தனை கோடி அவங்க கையில இருக்கும். இன்னைக்கு 8 வருஷத்துக்கு நம்ம ஆட்சியே இல்லை. அவ்வளவு போச்சு. அவங்களுக்கு மத்தியிலும் கிடையாது, மாநிலம் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, திருடுறதுதான். ஏன்னா அவங்க தலைவர் அப்படி ட்ரெயின்ல டிக்கெட் இல்லாம வந்துடுவாரு, ஒரு மஞ்சா பேக் எடுத்து வந்துடுவாரு. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி நம்ம குடும்பத்துக்கு தெரியாது. இன்னைக்கு அதே மாதிரி இவரு நம்ம பொன்முடி இருக்காரு இல்லையா, அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர். அவரு இன்னைக்கு அவருக்கு எத்தனை ஆயிரம் கோடி அவருக்கு இருக்கு. அவர் கையில 1000 கோடி மேல இருக்கும். இது நான் சொல்ல, மக்கள் சொல்றாங்க. அது 1000 கோடி மேலே இருக்கு அவருக்கு. இதுல எங்கிருந்து வச்சு அவருக்கு? இதைத் தொடர்ந்து பல்வேறு கிராமங்களுக்கு கூட்டணி கட்சியினர் புடைசூழ படையெடுத்த எல்.கே. சுதீஷ் தன்னை வெற்றி பெற செய்தால் தொகுதிக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து வருவதாக உறுதியளித்தார். தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார்.